வெயில் வெயிலில் ஊறுக்காய் போட்டிருக்காங்க. கடாரங்காய் ஊறுக்காய் வந்து அவிச்சிட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அது கொஞ்சம் இந்த வெயிலில் கொண்டாந்து ஒரு நாள் நல்லா உணர விட்டுட்டு வச்சோம்னா அது வந்து பூசணம் பிடிக்காது, நல்லாயிருக்கும். முன்னாடி ஒரு 3 கடாரங்காய் வாங்கிட்டு வந்தேனே, அந்த கதையை எங்கே கேட்குறீங்க. வாங்கிட்டு வந்து இதேமாதிரி செஞ்சுருந்தேன். அது என்ன பண்ணிட்டேன், அதை தட்டை போட்டு மூடி வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன்னா மறந்துட்டேன். அது என்னன்னா குருன்னு அப்படியே காளான் புத்து ஐயோயோன்னு என் வீட்டுக்கார்ட்ட அடி தான் வாங்க போகிறோன்னு என்ன பண்ணேன், அப்படியே கொள்ள பக்கம் தூக்கி வீசி இருந்துட்டேன். அப்புறமா எங்கள் அக்காட்ட சொன்ன ஒரே திட்டு, அது என்ன விலை விற்கிது, அதை போய் இப்படி வீணடிச்சிருக்கே அப்படின்னு. அதெல்லாம் நான் வீடியோ போடல, பயந்துக்கிட்டு. இப்போ மறுபடியும் எங்கள் அக்கா கொடுத்துச்சு, அதை தான் மறுபடியும் செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த அரிஞ்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். கடாரங்காய் ஊறுக்கா தாளிக்க போகிறேன். எப்படி நான் தாளிக்கிறேங்கிறத உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். 2 நாள் வந்து அதை வெயிலே வச்சுருந்தேன், உப்பெல்லாம் போட்டு 2 நாள் வந்து வெயிலில் வச்சுருந்தேன், சட்டியில் வச்சுட்டேன் பாருங்கள். 2 நாள் போதும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, இந்த தண்ணி சுண்டக்கூடாது, இது போதும். இப்போ வந்து தாளிக்கணும். இது வந்து கிட்டே போகாது, வெயிலில் வச்சு கொஞ்சம் இது பண்ணுறதுனால வீணாகவே போகாது. ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டியதில்லை, வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். வெந்தயம் போட்டுக்கணும். இது என்னென்னா மிளகா டப்பாவில் உடச்சி கிடந்த மிளகா, அதை வந்து கொஞ்சம் பொறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து வேஸ்ட் மிளகா, இது வந்து வீணாக போகாமல் புட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் கிடந்துச்சு அந்த மிளகா. இது வந்து கொஞ்சம் பெரிய நல்ல மிளகா, 2 சேர்த்து தான் போடணும். மிளகா நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெடி. இதுலேயும் நல்லா பொன்னிறமாக வறுத்து இருக்கும். கொஞ்சம் அப்படியே வறுத்து முடிஞ்சாச்சு. இதை வந்து நல்லா மிக்சி எப்பா இருமல் வந்து மிக்சியில். மண் சட்டியில் செய்கிற பொருள் எல்லாமே அவ்வளவு கெட்டு போகாது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் வந்து மண் சட்டியில் தான் எப்பொழுதும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், அதுக்கப்புறமா வேக அப்புறம் நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே தான் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிட்டேன், அப்புறமா உளுந்து, அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதக்கணுன்னே அதுக்கப்புறமா கடாரங்காய் இருக்குது பாருங்கள், அதை அரிஞ்சு வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அதில் கொஞ்சம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் உப்பு பதம் பார்த்துக்கிட்டு போட்டுக்குங்க, ரொம்ப கறிக்க போட்டுறக்கூடாது. அதை போட்டு நல்லா கிண்டி அதுக்கப்புறமா அந்த தூளாக இருக்குது பெருங்காயம் வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம். தூள் பெருங்காயம் இருக்கிறவங்க தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயத்துக்கு இது மாதிரி கட்டி பிடிக்காமல் அழுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியாங்க. அது வந்து இந்த பட்டை மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா, அதை வந்து வச்சோம்னா அது இலகின மாதிரியே இருக்கும். பெருங்காயம் வந்து அழுத்தமாக அப்படி காற்று போனால் தான் இறுகி போயிடும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்காது. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தூள் எடுத்து அதில் கொட்டி நல்லா கிண்ட வேண்டியதான். கிண்டினோடனே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டுருக்கேன். நல்லா செஞ்சுருக்கேன், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, தேன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 3 அச்சு வெள்ளம் இருந்துச்சு, வெள்ளம் எடுத்தேன். அதில் வந்து 3 அச்சு போடலை, நான் 2 அச்சு தான் போட்டுக்கிட்டேன். நல்லா சூப்பராக வந்துருக்கு, அருமையாக வந்துருக்கு. அரிசி நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு.